ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? அதாவது மனோ தைரியத்துக்கு ஒரு முத்திரை இருந்தால் சொல்லுங்கள். சரி, மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிள் முத்திரை பார்க்கலாம். அந்த முத்திரையோட பெயரையும் நான் சொல்லிடுறேன், கணேச முத்திரை. அந்த முத்திரை நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய முத்திரை தான் இந்த முத்திரை. இந்த முத்திரையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த முத்திரை ஜென்ஸும் செய்யலாமா? ஓகே. இந்த முத்திரை லேடிஸ் ஜென்ஸ் எல்லா முத்திரைகள் பயிற்சி பொதுவானது தான். குழந்தைகளில் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் முத்திரை விரல் இணைக்கிறத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிற அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் இந்த முத்திரைகளை எல்லா வயதினரும் செய்யலாம். லேடிஸ் ஜென்ஸ் 2 பேருமே இந்த முத்திரைகளை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த முத்திரை செய்கிறதுக்கு முன்னாடி நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. உங்கள் எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணுங்கள். முத்திரையோட ப்ரொசீஜர் நம்ம நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கிறோம். நம்மளோட எண்ணத்தால் நார்மல் ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கை விரல்களை எப்படி இணைத்து முத்திரை செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்டை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டை இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃபோனை கீழே போட போனேன், நல்ல வேலை, ஒரு செகண்ட். இப்போ வலது கையை இந்த 4 விரலோட பிடித்து மேலிதான் ஒரு அழுத்தம் கொடுத்து இழுக்கிறாங்க. இல்லை இடது கையில் மேம் இன்னொருட முதல்ல செஞ்சு காமிங்க. ஓகே. இப்போ அப்படியே பிடித்து இழுக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்றத மேம் நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு கிளாஸில் எடுத்திருக்கேன்ல. மூச்சு உள்ளே இழுக்கும்போது ரிலாக்ஸாக இது பண்ணிக்கணும். மூச்சை வெளியே விடும்போது நம்ம இதோட இணைப்பை இழுக்கணும். வெரி குட், ஞாபகம் வச்சுருக்காங்க ஜோதி மேம். ஓகே. இப்போ மூச்சை இழுக்கிறப்ப கையை ரிலாக்ஸாக வச்சுக்கிறாங்க. மூச்சை வெளியில் விடுறப்ப கைகளோட இழுப்பை அப்படி நல்லா இழுத்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கையை மெதுவாக ப்ரெஸ் கொடுத்து இழுத்துக்காமிங்க மேம். அந்த மாதிரி நல்லா இழுத்துக்கிறாங்க. விரலில் தனியாக விரிக்க வேண்டாம், நல்லா இழுத்துக்கணும். விரலை நல்லா ரெண்டு கையில், அதாவது இந்த கையில் இருக்க 4 விரல்களையும் அந்த கையில் இருக்க 4 விரல்களால் நல்லா ஒரு இழுக்கிறோம். அவ்வளோதான், மூச்சை வெளியில் விடுறப்ப. அவ்வளோதான். இப்போ இது கணேச முத்திரை. இந்த முத்திரையினால் நிறைய ஹெல்ப் இருந்தாலும் மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த முத்திரை. இதை எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா 3 to 5 மினிட்ஸ் இந்த முத்திரையோட அமைப்பில் இருந்துக்கணும். தேவைப்படுறவங்க, ரொம்ப பயந்து ஒரு மாதிரி எது எடுத்தாலும் பயப்படுறவங்க, அவங்க இந்த முத்திரைகளை காலையிலையும் சாயங்காலமும் 2 தடவை கூட செஞ்சுக்கலாம். எங்களுக்கு அப்படிலாம் தேவையில்லைங்க, அப்படி நான் தைரியமாக தான் இருக்கேன்றவங்க இந்த முத்திரையோட அதர் யூஸஸ்க்காண்டி இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜோதி மேம் ஒரு எண்ணத்தால் நார்மல் ப்ரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றொரு எண்ணத்தால் இந்த கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ மேம் நல்லா இழுத்தி வச்சுக்கோங்க, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே. இப்போ இந்த கணேசமுத்திரையோட அமைப்பில் அவங்க அந்த இணைப்பை நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு அதில் வர்ற மெலிதான அழுத்தத்தை ஃபீல் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.